வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்களுக்கு எதிராக இலங்கை மத்திய வங்கி அதிரடி நடவடிக்கை. கொழும்பு கோட்டையில் தொடர்ந்து தடம்புரள்வு. யாழில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட வாள்குண்டுகள். ஊழலற்ற சிறந்த நாட்டை உருவாக்குவோம், ஆளும் தரப்பு தெரிவிப்பு. விதை போன்ற உணவை சாப்பிட்ட 22 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. அனமடுவில் கோர விபத்து, ராணுவ வீரர் உயிரிழப்பு. பயிர்களை அழித்ததாக தகராறு, கால்நடை உரிமையாளர் ஒருவர் கொடூர கொலை. வெளிநாடு ஒன்றிலிருந்து இலங்கைக்கு நேரடி விமான சேவை. இலங்கையின் 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் 2026 மார்ச் வரையிலான காலப்பகுதியில் 2006ஆம் ஆண்டின் 6ஆம் இலக்க நிதி பரிவர்த்தனைகள் அறிக்கை சட்டத்தின் விதிகளுக்கு இணங்க தவறிய 11 நிறுவனங்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்பை இன்று இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளதுடன் 11 நிறுவனங்களுக்கு அபராத தொகை 14.6 பில்லியன் ரூபாய் இலங்கை ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பண மோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதி அளிப்பதை எதிர்த்தல் ஒழுங்குமுறை அமைப்பாக செயல்படும் நிதி புலனாய்வு பிரிவு அச்சட்டத்தின் 19(1) மற்றும் 19(2) பிரிவுகளின் கீழ் நிர்வாக தண்டனைகளை விதிக்கப்பட்டுள்ளன. அந்த நிறுவனங்களில் கண்டறியப்பட்ட விதிமீறலின் தன்மை மற்றும் தீவிரத்தன்மையின் அடிப்படையில் இந்த தண்டனைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன என்றும் தண்டனையாக வசூலிக்கப்பட்ட அனைத்து பணமும் ஒருங்கிணைந்த நிதியில் வரவு வைக்கப்பட்டது என்றும் மத்திய வங்கி உறுதிப்படுத்தியுள்ளது. மத்திய வங்கியின் கூற்றுப்படி இந்த நடைமுறைப்படுத்தல் நடவடிக்கை அறிக்கை நிறுவனங்களிடையே இணக்கத்தை வலுப்படுத்துவதற்கும் இலங்கையின் நிதியமைப்பின் நேர்மையை உறுதி செய்வதற்கும் மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தில் சற்று முன்னர் தொடருந்து ஒன்று தடம்புரண்டுள்ளது. இதனால் தொடருந்து நிலையத்தின் 2 மேடைகளில் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து மாலை 4:45க்கும் ரம்புகனை நோக்கி பயணிக்கவிருந்த கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து மாலை 4:45க்கு ரம்புகனை நோக்கி பயணிக்கவிருந்த 1164 இலக்க தொடருந்து தாமதமாகி மேடையை வந்தடைய முற்பட்ட போது மாலை 4:35 அளவில் இவ்வாறு தடம்புரண்டுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக தொடருந்தின் ஒரு பெட்டியின் 2 சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இதற்கு முன்னர் கடந்த 7ஆம் தேதியும் இதே தொடர்ந்து தடம்புரண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த தடம்புரல் காரணமாக கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்தின் 2 மேடைகள் முழுமையாக தடைப்பட்டுள்ளதுடன் தொடருந்தை மீண்டும் வழமைக்கு கொண்டு வருவதற்காக அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் கடமை புரியும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரது வீட்டிலிருந்து வாள் மற்றும் குண்டு என்பன மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அழைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் குறித்த அதிகாரியின் கண்டி பகுதியில் உள்ள வீட்டில் இருந்து வாள் மற்றும் குண்டு என்பன கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் கண்டி மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. ஊழல் மோசடி மற்றும் வீண் விரயம் இல்லாத சிறந்த அரசியல் கலாச்சாரம் கொண்ட நாடாக இலங்கையை ஜனாதிபதி அன்றகுமார் திஸ்நாயக்க தலைமையில் கீழ் நாம் கட்டியெழுப்பி வருகின்றோம் என பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா குறிப்பிட்டுள்ளார். இன்று திருகோணமலை தமிழகாமம் பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற நீண்ட காலமாக நிலை வந்த காணி சம்பந்தமான பிரச்சினைக்கு தீர்வு காணும் முகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காணி கச்சேரி நடமான சேவையில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த நடமாட சேவையில் நீண்ட காலமாக நிலை வந்த பொதுமக்களின் காணி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தேர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் காணிக்கான ஆவணங்களை பெற பலமுறை முயற்சித்த போதிலும் தீர்வு கிடைக்கவில்லை. தற்போதைய நிலையில் காணிக்கான தற்காலிக அனுமதி பத்திரம் கிடைக்கப்பெற்றன. எனினும் இதற்காக பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திராவுக்கும் தமிழகாமம் பிரதேச செயலாளருக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். முன்னர் நடைபெற்ற காணி நடமாடும் சேவையில் கடந்த கால அரசாங்கம் மூலமாக எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் இன்றைய காணி நடமாடும் சேவையினர் எதிர்வரும் திங்கட்கிழமை காணி உரிமை பத்திரத்தை பெற்றுத் தருவோம் என கூறினார்கள் என குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது உரையாற்றிய பிரதி அமைச்சர் திருகோணமலை மாவட்டத்தில் 11 பிரதேச செயலாளர் பிரிவுகள் காணப்படுகின்றன.
தமிழகம் பிரதேச செயலக பிரிவில் மூவின சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் வாழ்கின்றனர். எனவே ஊழல், மோசடி மற்றும் வீண்வெறியும் இல்லாத சிறந்த அரசியல் கலாச்சாரம் கொண்ட நாடாகவும் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையில் கீழ் நாம் கட்டியெழுப்பி வருகின்றோம். இந்த நிலையில் நடமான சேவையில் வெளிவிகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அலுவல்கள் பிரதி அமைச்சர் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டுள்ளதுடன் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் காணி ஆணையாளரின் அருட்செல்வன், தமிழகம் பிரதேச செயலக உதவி செயலாளர் இரார் பிரசாந்தன் மற்றும் காணி ஒத்துகுத்தர் என பலரும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் பாடசாலையொன்றில் சிறுவன் ஒருவன் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற விதை போன்ற உணவை பகிர்ந்து சாப்பிட்டதில் 22 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கந்தலாய் பாடசாலையொன்றில் தரம் 6 கல்வி கற்கும் மாணவன் ஒருவன் வீட்டிலிருந்து கொண்டு சென்ற விதை போன்ற உணவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். அதன் பின்னர் அந்த உணவை உட்கொண்ட அனைவரும் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 20 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் அடங்குகின்றனர். இதில் 5 மாணவர்களை மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி குறித்த மாணவன் வழக்கமாக வெளிநாட்டிலிருந்து கொண்டுவரப்பட்ட சூரியகாந்தி விதைகளை பாடசாலைக்கு கொண்டு வந்து நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வது வழமையாக இருந்துள்ளது. என்றும் சூரியகாந்தி விதைகளை நினைத்து வீட்டில் இந்த ஆமணக்கு விதைகளையும் அவற்றுடன் சேர்த்து கொண்டு வந்து பகிர்ந்து கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாகவே மாணவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கந்தலாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளம் மாவட்டம் அனமடுவ பரமகண்ட சந்தி அருகில் இன்று காலை இடம்பெற்ற வீதி விபத்தில் இராணுவ கோப்ரல் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று அவரது மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் அனமடுவ உரியாவ பகுதியைச் சேர்ந்த 38 வயதான இராணுவ கோப்ரல் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற நீண்டகால இராணுவ பயிற்சியை நிறைவு செய்து நேற்று வீட்டுக்கு திரும்பிய அவர் இன்று மீண்டும் கடமைக்கு செல்லவிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இன்று காலை தனது 2 மகள்களையும் மோட்டார் சைக்கிளில் பாடசாலைக்கு அழைத்து சென்று இறக்கிவிட்ட பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. ஹமாந்தோட்டை கிங்கம பகுதியில் கால்நடைகள் பயிர்களை அளித்தது தொடர்பான தகராறு முற்றியதில் கால்நடை உரிமையாளர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த நபரின் கால்நடைகள் மற்றொருவர் பயிரிட்டிருந்த மரக்கறி பயிர்களை அளித்துள்ளனர். இதுகுறித்த இழப்பீட்டை பேசுவதற்காக சம்பந்தப்பட்ட கால்நடை உரிமையாளர் நேற்று சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்றுள்ள போது இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது. வாக்குவாதத்தில் போது ஆத்திரமடைந்த பயிர் செய்கை மேற்கொண்ட நபர் மற்றும் அவரது சகோதரர் ஆகிய இருவரும் இணைந்து கால்நடைகளின் உரிமையாளரை கூறிய ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியுள்ளனர். படுகாயமடைந்த நபர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். அவர்களை கைது செய்வதற்காக நடவடிக்கைகளை கிங்கம போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மற்றும் வியட்நாம் இடையிலான விமான போக்குவரத்து இணைப்பு மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. வியட்நாமின் முன்னணி விமான நிறுவனமான வியட்ஜெட் ஏர் கொழும்பு மற்றும் ஹோ சி மின் நகரங்களுக்கிடையே தனது நேரடி விமான சேவைகளை இன்று முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கவுள்ளதாக வெளிவிகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த புதிய விமான வழித்தடமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி வியட்நாம் நேஆர் நிறுவனம் இவ்விரு நகரங்களுக்கும் இடையே வாரத்திற்கு 3 விமான சேவைகளை இயக்க உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் கிழக்கு மாகாணத்திலும் மேலும் 5 மாவட்டங்களிலும் கடும் வெப்ப அலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, புலனறுவை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் அதிக வெப்பநிலை நிலவக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது சில இடங்களில் கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்துக்கு அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தின் தாக்கத்தை குறைப்பதற்கான சுகாதார பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதற்கமைவாக போதுமான அளவு தண்ணீர் குடித்தல், நாளின் வெப்பமான நேரங்களில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை கட்டுப்படுத்துதல் போன்றவற்றை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.